தமிழ்நாட்டின் அதிகார வட்டாரத்தில் மீண்டும் ஒரு பெயர் பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த பெயர் அஸ்ராகர். தாவேக ஆட்சி அமைந்த பிறகு அதிகாரிகள் நியமனத்தில் பல அதிரடி மாற்றங்கள் நடந்தன. ஐஏஎஸ் வட்டாரத்தில் தொடங்கிய மாற்றம் இப்பொழுது ஐபிஎஸ் வட்டாரத்திலும் தீப்பிடித்தது போல பரவி வருகிறது. அதிலும் தமிழ்நாட்டின் உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டிருப்பவர் சாதாரண அதிகாரி அல்ல. ரவுடிகள் என்றால் நடுங்க வைத்தவர், கந்துவட்டியை அடக்கியவர், சாதி பிரச்சினைகளை அமைதியாக கையாண்டவர், அரசியல் செல்வாக்குக்கும் தலை குனியாதவர். அவர்தான் அஸ்ராகர். பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்த இவர் மின்னணு பொறியியல் படித்து முடித்த பிறகு காவல்துறையில் சேர வேண்டும் என்ற கனவோடு ஐபிஎஸ் தேர்வை வெற்றி பெற்றார். 2004 பேட்ச் தமிழ்நாடு கேடர் அதிகாரியாக காவல்துறையில் இணைந்தார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் உதவி காவல் கண்காணிப்பாளராக தனது பயணத்தை தொடங்கிய அஸ்ராகர் ஆரம்பத்திலேயே ரவுடிகளுக்கு சிம்ம சொப்பனமாக மாறினார். அதன் பிறகு திருநெல்வேலியில் எஸ்பியாக பணியாற்றிய காலம் அவரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டமாக அமைந்தது. அப்போது நெல்லையில் கந்துவட்டி கொடுமைகள் உச்சத்தில் இருந்தன. மக்களை மிரட்டி பணம் பறித்த கும்பல்களுக்கு எதிராக சிறப்பு படையை உருவாக்கினார் அஸ்ராகர். கந்துவட்டி என்றாலே மக்கள் பயந்த காலத்தில் கந்துவட்டிக்காரர்களே போலீஸை பார்த்து பயப்பட வைத்தார் அவர். இதனால் மொத்த நெல்லையும் அதிர்ந்தது. அதன் பிறகு மதுரை எஸ்பியாக மாற்றப்பட்ட அஸ்ராகர் உத்தபுரம் கோயில் பிரச்சினையில் மிக நுணுக்கமாக செயல்பட்டார். பல ஆண்டுகளாக நீடித்த சாதி மோதலை எந்த வன்முறையும் இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலம் சமாளித்தார். 2011 தேர்தல் காலத்தில் மதுரையில் பணப்பட்டுவாடாவை தடுக்க அவர் எடுத்த நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையத்தின் பாராட்டையும் பெற்றது. அதே காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தமிழ்நாடு முழுக்க அஸ்ராகரின் பெயரை பரப்பியது. ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை அவமதித்ததாக கூறப்பட்ட பொட்டி சுரேஷை கைது செய்து காவல் நிலையத்தில் தரையில் அமர வைத்த சம்பவம் அப்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் சட்டம் எல்லோருக்கும் ஒன்று என்ற செய்தியை அந்த நடவடிக்கை வெளிப்படையாக சொன்னது. ஆனால் அஸ்ராகரை மக்கள் மனதில் வேறொரு உயரத்திற்கு கொண்டு சென்றது இன்னொரு சம்பவம். மது அருந்திய கணவன் தன் மகளை தவறாக அணுக முயன்றதை தடுக்க ஒரு தாய் கணவனை கொன்ற சம்பவம். அந்த தாயின் வாக்குமூலத்தை கேட்ட அஸ்ராகர் பின்னணியில் இருந்த வேதனையை புரிந்து கொண்டார். உண்மையை உறுதிப்படுத்திய பிறகு அந்த பெண்ணுக்கு மனிதநேய அடிப்படையில் உதவி செய்த சம்பவம் அப்போது பலரின் பாராட்டை பெற்றது. அதன் பிறகு தர்மபுரி, சிபிஐ, டெல்லி உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றினார். அதில் மிகவும் பரபரப்பான வழக்கு ரியான் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவன் கொலை வழக்கு. நாடு முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்திய அந்த வழக்கில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முக்கிய பங்கு வகித்தார் அஸ்ராகர். பின்னர் தென்மண்டல் ஐஜியாக வந்த அவர் கஞ்சா வியாபாரத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார். கஞ்சா வியாபாரிகளின் சொத்துக்கள் முடக்கம், சிறப்பு கண்காணிப்பு, தொடர்ச்சியான ரெய்டுகள். இதனால் தென் மாவட்டங்களில் பல கும்பல்கள் சிக்கின. சென்னையில் கூடுதல் ஆணையராக இருந்த காலத்திலும் ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அவர் பெயர் மீண்டும் பேசப்பட்டது. இப்படி எங்கு சென்றாலும் சட்ட ஒழுங்கில் சமரசமின்றி செயல்பட்ட அதிகாரி இப்பொழுது தமிழ்நாட்டின் உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் சாதாரண மாற்றமா அல்லது தமிழ்நாட்டின் காவல்துறையில புதிய அத்தியாயமா? அதை காலம்தான் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.